மக்களே அனைவருக்கும் வணக்கம். மிக 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 ஒரு அதுக்கு மேல 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 ஒரு பெரிய அப்டேட் அண்ட் மகிழ்ச்சியான ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். தளபதி விஜய் அவர்களுடைய ஃபேன்ஸ் ஆன் தி மேட் மூட்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஒரு விஷயங்க, இந்த ஒரே ஒரு விஷயம், இந்த டிவோர்ஸ் விஷயத்தை வச்சு என்னென்ன கட்டினானுங்க, அவனுங்களால வேற விஷயத்தை வச்சு அட்டாக் பண்ண முடியாதுன்னு சொல்லி இந்த விஷயத்தெல்லாம் பயன்படுத்தினானுங்க. அதுக்கு முன்னால காலையில தான் வந்து செருப்படி வாங்கினானுங்க. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு அடுத்த, அதாவது 2 நாள் வந்து பட்ஜெட்டை பத்தி பேசினாங்க. இன்னைக்கு எதிர்கட்சிகள் அவங்க தரப்புல இருக்கிறத பேசணும் அப்படின்னு சொல்லி ஏதோ தரந்தாழ்ந்து பேசிட்டு இருந்தானுங்க. நம்ம ஆளு கொடுத்தாரியா என்ட்ரி, அது அர்ஜுனா எப்பண்டான் இருக்காரு உதயநிதி மேல. அப்படி என்ன காட்டுன்னு தெரியல. அதாவது அவங்க கட்சியில ஆதவர்ஜுனா அவர் இருக்கும்போது அந்த காசெல்லாம் வாங்கும்போது லாட்டரி டிக்கெட் தெரியல. ஆனா இன்னைக்கு இவனுங்களுக்கு அது தெரியுதான். அதுதான் அவர் கேட்டாரு, உங்க அப்பாவுக்கும் அவருக்கும் தெரியும், உங்க அப்பா வீட்டுல இருப்பாரு. எங்க இருப்பாரு? வீட்டுல அப்பாவை இங்க காணோம். ஒரு தடவை அவமானப்பட்டது போதாதாடா, வாயை கொடுத்து ஏன்டா மாட்டீங்க, அந்த கக்கூசுக்குள்ளே 10 நிமிஷம் இருந்திருக்கலாம்னு சொல்லி இப்போ ஃபீல் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ரொம்ப அதாவது நம்ம கவுண்டர் அட்டாக் பண்றோம்னு நினைச்சு அங்க எழுதி கொடுக்கறத வாங்கி தான் பேசுறாரு. சைட்ல இருந்து எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க, அதை வாங்கி பேசுறாரு. அப்ப கூட துப்பு இல்ல, அவனுங்க மானங்கட்டத்தனமா எதையோ எழுதி வச்சிருக்கானுங்க. சரி, அதை நம்ம பார்த்து வாசிக்கிறோமே, கொஞ்சம் அதை ஒழுங்காவது வாசிக்கலாம்ல. ஒரு கேவலமா கேட்கற, உங்க அப்பா வீட்டுல இருப்பாரா? அடே, கலர் சட்டை போட்டுட்டு சொக்கா போட்டுட்டு உங்க அப்பா ரிட்டையர்மெண்ட் ஆகி வீட்டுல இருப்பாரு, போங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லி கேவலமா அசிங்கமா இதை விட யாரும் கேட்க முடியாது. இதுல இவனுங்க அம்மா சட்டசபை நாங்க தாண்டா அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர்க்க பிஏ கட்சி, இந்த அதாவது இந்த தம்பிமார்கள், அதாவது உதயநிதியோட கொத்தடிமைகள், கொத்துஸ் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இந்த தத்து இருக்குல்ல, நம்ம தத்து, அதோட மூஞ்ச பார்க்கணுமே. நீங்க திரும்ப கேட்கும் போது பதில் எப்படியும் பதில் வராது. தேவை இதுல வந்து ஹீரோயிசமா ஒரு பதில் சொல்றாங்க. எப்படின்னா, அது வந்து உங்க மாமனார்கிட்ட, அதாவது அவருக்கு தான் தெரியும், நீங்க அங்க போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி எடுத்தேன் பாரு ஓட்டங்கிற மாதிரி. அதான் கதவை பூட்டிட்டாங்க போல, இன்னைக்கு ஓட முடியல போல. செயலாளர் இருக்கார்ல, அவரு போட்டு ரோஸ்ட் பண்றாரு இவனுங்களா. பில்ல கொண்டாடா, ஆதாரத்தை வைடா, உங்க ஆட்சி காலத்தில் உள்ளதுடா, அது அப்ப உள்ளதுடா, மறந்து இப்ப பேசிட்டு இருக்கீங்கடா, அந்த பேப்பரை மாத்துறாக்குற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ, உண்மையில சொல்றேன், இதுக்காடா 3 நாளா எங்க அண்ணன் 3 நாளா காத்துட்டு இருக்காரு சொல்லி முக்கிட்டு இருக்காருன்னு சொன்னீங்க. இதுக்காடா முக்கணும், இதுக்காடா சட்டசபைக்கு உங்களை வந்து வரவிடாம ஆக்குறாங்கன்னு சொன்னீங்க. நீங்க தான் அப்ப பிளான் போட்டு பண்ணிருக்கீங்கன்னு தோணுது. ஒரு 10 பைசா புரிஞ்சல. நான் ஒண்ணு சொல்றேங்க, ஒன்னே ஒண்ணு, நான் அரசியல் பேசுறதே விட்டுறேன். உதயநிதி வந்து அந்த இடத்துல பேப்பரை வச்சு கூட பேசட்டும். ஆனா இந்த மேகதாது அணை எவ்வளவு தூரத்துக்கு கட்டுறாங்க, எங்க கட்டுறாங்க, அவர் ஆந்திராவா பெங்களூரான்னு யோசிப்பார், கர்நாடகாவான்னு யோசிப்பார். அப்படிப்பட்ட ஆளாகும். சரி, எங்க கட்டுறாங்க, எவ்வளவு தூரம் கட்டுறாங்க, காவிரி நதி எங்க ஆரம்பிக்குது, எங்க முடியுது, அது எதெல்லாம் கடந்து எந்தெந்த ஊரை கடந்து போகுது, அங்க என்னென்ன பயிர் விளையுது அப்படின்னு சொல்லி, அது எந்த மாசம் வந்து அந்த தண்ணியை திறந்து விடுவாங்க, இப்படி எந்த ஒரு சின்ன விஷயம் நெட்ல பார்த்து டேட்டாலாம் எடுத்துட்டு வரட்டும், நான் இல்லைன்னு சொல்லலை, அவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு வரட்டும். இல்லை, ஆனால் அந்த பேப்பரை பார்த்து கரெக்டா சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோ, அரசியல் பேசுறதே விட்டுறலாம். உண்மையில சொல்றேன், அப்படிப்பட்ட தத்துங்க அது. நம்ம தத்துவ பத்தி நமக்கு தெரியாதா? அப்பன் அப்படிதான், பிள்ளையும் அப்படிதான். ஏடா, இத்தனை வருஷம் ஆண்டது இவனுங்க கேட்கறானுங்க, மேகதாது அணையில வந்து இது அதுன்னு கேட்கறானுங்க. இவனுங்க பண்ண தப்பா அப்படி நம்மள்ட்ட கேட்டுட்டு இருக்கானுங்க. கேட்டா எதிர்கட்சினா நாங்க கேள்வி கேட்போம், ஏதாவது ஒன்று கேட்கணும்ல, நாங்க என்ன உங்களை பாராட்டுவோமான்னு. சரி, இந்த பட்ஜெட் விட்டுருங்க. லாஸ்ட் இவனுங்க ஆட்சி காலத்தில் ஒரு பட்ஜெட் போட்டானுங்களா, அதில் ஒரு 10 பட்ஜெட்டை உங்க அண்ணன் உதயநிதிட்ட கேட்டு சொல்லுங்க. அவர் சொல்லிட்டாருன்னா அரசியல் பேசுறதை விட்டுறேன். ஒரு 10 பட்ஜெட் சொல்லுங்க கரெக்டா. அப்படியே அந்த 10 பட்ஜெட்டை யார் யாருக்காக எதுக்காக வச்சாங்க. இதுல வந்து நியூஸ் பேப்பர் பார்த்தா மட்டும் போதாது, அது வந்து இதுக்காக வந்து போராடுறாங்க, அதுக்காக அவங்க போராடலன்னு சொல்லி அதை கூட பேப்பரை பார்த்தாண்டா நீ சொல்ற. அப்போ கூட ஒன்றும் தெரியலன்னு சொல்லணும். நான் கேட்கிறேன், நீ ஒரு 10 பட்ஜெட் பிளான், உங்க பிளானை பத்தி சொல்லு, அதை மட்டும் சொல்லு, வேற ஒன்றும் இல்லை. அதுல யார் யார் பயன்படுறாங்க அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. நான் அரசியல் பேசல, நீங்க பெரிய டாப் கிளாஸ் திமுக அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். மேகதாது அணையில தண்ணி வரலன்னா அது மொத்த தமிழ்நாட்டுக்குமான பிரச்சனை. இவனுக்கு என்னன்னா, தாவேக அரசு வந்து அவங்க கேட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்லிட்டு இருக்கான். அப்ப இவன் என்ன அரசியல் பண்றான்? மக்களுக்காக பண்றானா இல்ல தன்னோட கட்சிக்காக பண்றானுங்களா? யார் அதை கொண்டு வரா அப்படிங்கிறத, தாவேக அரசா இருந்தாலும் எந்த அரசு கொண்டு வருதுங்கிறது முக்கியம் கிடையாது, கொண்டு வரணும். ஏன்னா மக்களுக்கு அது நீடு, அவ்வளவுதான். அது ஃபோக்கஸ், அதுதான் அரசியல்ங்கிறது. இந்த கட்சி கொண்டு வரும், அந்த கட்சி கொண்டு வரும் தான் இவங்க பாக்குறாங்க தவிர மக்களுக்காக அது வருதான்னு சொல்லி பார்க்கல. அதுக்கப்புறம் நம்ம இந்த டிவோர்ஸ் மேட்டருக்கு வரும். அதாவது முன்னாலே நம்ம ஒரு வீடியோ சொல்லியிருந்தோம், அது ஒரு பொசசிவ்னஸாக இருக்கலாம், இல்லை சம்திங் ஏதோ எல்ஸாக இருக்கலாம், இல்லை அவர் வந்து அரசியல் வர்றது இவங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். ஏன்னா இவர் அரசியல் வரும்போது யாராவது சொல்லியிருப்பாங்க, இத்தனை வருஷமா அரசியல்வாதிகள், அதாவது நடிகர்கள் வராங்க, யாருமே வந்து ஜொலிச்சது இல்லை, அந்த காசெல்லாம் வேஸ்டா போகுது, படமே நல்லா நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அதை இவர் கேட்காம, இல்லை நான் வருவேன், மக்களுக்கு சேவை பண்ண வருவேன்னு சொல்லியிருக்கலாம். அது இவங்களுக்கு பிடிக்காம அதுக்கப்புறம் அந்த ரேண்டமா வந்து அவங்க
ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் சுற்றினது இவங்களுக்கு பிடிக்காம ஒரு ஏதோ ஒரு ரீதியாக போயிருக்கலாம். என்னோட டவுட்டு. அப்போ மறைமுகமாக ஃபோட்டோ போட்டாங்களாம், அது மன உளைச்சலுக்கு ஆளாச்சு, என் பசங்களுக்குலாம் கேவலமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்குலாம் மன உளைச்சல் சொல்லி. ஆனால் ஜெய்சன் சஞ்சய் அவர் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது அப்படி தெரியலை. அவருக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு தான் சொன்னாங்களே தவிர வேற எதுவுமே சொல்லலை. ஸோ அப்படி மன உளைச்சலுக்கு ஆளாகிறவங்க அந்த ஃபோட்டோஸுக்கானவங்க இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸுக்கு போகிற இந்த மாதிரிலாம் இருந்துச்சுல்ல. இதை தான் நிறைய பேர் அவதூறாக சொன்னாங்க, இவ்வளோ ஓப்பனாக ஏன் போகிறாரு, இது தப்பு அப்படின்னாங்களே. அப்போ இதுக்கு எவ்வளோ வீரியமாக அவங்க மன உளைச்சல் ஆயிருக்கணும். ஆனால் வந்து இன்னைக்கு மனப்பூர்வமாக வீடியோ காலில் அவங்க இங்கிலாந்தில் இருக்காங்க, அவங்க யூகேல இருக்காங்க, வீடியோ காலில் விசியில் வந்து அவங்க என்ன 15 நிமிஷம் பேசும்போது மனப்பூர்வமாக அதை வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க. மேபி ஜெய்சன் சஞ்சய் அவர் பேசினாரா இல்லை ஃபேமிலியாக பேசினாங்களா, யார் பேசினா என்ன எதுவுமே நமக்கு தெரியாது. அவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எவனுக்கும் தெரியாது. அது தேவையும் கிடையாது. அது அவங்க பர்சனல், அது என்ன பிரச்சனையாகவும் இருந்துட்டு போட்டோம். இப்போ சேர்ந்தாச்சு, இது வந்து சந்தோஷமான விஷயம். கணக்கு டிவோர்ஸ் வேண்டாம்னு என்ன சேர்ந்தாச்சுன்னு தான் அர்த்தம். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் எதையாவது வச்சு நீங்கள் பேசுங்க. இவ்வளோ நாள் அதை மட்டும் தான் பாயிண்டாக வச்சு பேசிட்டு இருந்தானுங்க. இனி பேச முடியும்? இனி ராஜா தாவேக்கா ஆட்சி காலம்டா, எங்க காலம். இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அவனுக்கு ஒரே ஒரு பிஜிலி பட்டாசு வச்சிருந்தானுங்க, அதுவும் புஷ்ஷுன்னு மழையில நனைஞ்சு போச்சு. ஆனால் எனக்கே பல டவுட்ஸ் இருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு காட்ஸ் பிளான் பேபி அப்படிங்கிற மாதிரி தான். அவர் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிரச்சனை வந்துச்சு, அதை வந்து லீக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த படம் இப்போ வந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் பல பிரச்சனை கொடுத்தானுங்க. ஆனால் எல்லா பிரச்சனையும் தாண்டி ஒருத்தர் வென்று வந்திருக்காருங்கிறதே ஒரு பெரிய ரோல் மாடலாக ஒரு சரித்திரத்தில் ஒரு பயோபிக்கா எடுக்கும்போது மேசிவ் அது ஒரு மூவியாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டிவோர்ஸ் விஷயத்த கூட பாருங்க, அது திமுக செஞ்ச சதியா அப்படிலாம் நமக்கு தெரியாது, இல்லை பர்சனல் இஷ்யூ தானா நமக்கு தெரியாது, இல்லை சங்கீதா அவர்களே இது ஏதாவது ஒரு இதாக பண்ணியிருக்காங்களா. ஏன்னா அங்கே பாருங்க, எலெக்ஷனுக்கு முன்னால் இவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுத்து இவருக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுறாங்களா என்னெல்லாம் தெரியாது, அதெல்லாம் கிடையாது. ஆனால் ஏன்னா அது இந்த விஷயத்தை வச்சு அவனும் இவ்வளோ தூரம் பண்ண மாட்டான். ஸோ அது எப்படி அமைஞ்சு வருது பாருங்க. அப்படி வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் வின் பண்ணதுக்கப்புறம் பையன் அவருக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறாரு. ஏன்னா அதுக்கு முன்னால் பேசுறது வேற, ஒரு குடும்பமாக இருந்தால் இன்னும் நிறைய மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் பையன் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு, அதில் பாசிட்டிவிட்டி கிடைக்குது. அப்புறம் வந்து இந்த டிவோர்ஸ் விஷயத்தில் கூட இப்போ இன்னைக்கு சங்கீதா அவர்கள் பண்ணது கூட ஒரு பாசிட்டிவிட்டியே கிடைக்குது. அவர் பண்ணுற இடம் எல்லாமே வந்து இந்த திமுக காரன் மட்டும்தான் அவதூறு பரப்புறானே தவிர மற்றபடி நான் தான் சொல்கிறேன், அவதூறை பரப்பாத. நீ வந்து அதாவது கிரிட்டிசைஸ் பண்ணு, ஆனால் அவதூறை பரப்பாது. இதை தான் நாங்கள் சொல்கிறது. ஸோ கடைசியில் இந்த பிஜிலி பட்டாசும் போச்சு, அதுவும் மழையில நனைஞ்சு கோந்து போச்சு. இதுக்கப்புறம் தலைகீழ நீ தண்ணி குடிச்சாலும், தலைகீழ நீ நின்று தண்ணி குடிச்சாலும் ஆட்சிக்கு நீ முதலமைச்சராக கூட நீ வர முடியாது. திமுகவும் சரி, இதர கட்சிகளும் சரி. ஸோ இது ஒரு பெரிய ஹாப்பி நியூஸ் மக்களே. அதாவது மன நிம்மதி. நிறைய பேருக்கு வந்து இது வந்து மனசுக்குள்ள ஒரு பெரிய விஷயமா இருக்கும். எவனா கேட்டால் பதில் சொல்ல முடியாது. இந்த ஒரு விஷயத்தை வச்சு லாக் பண்ணுவானுங்க. இந்த ஒரு விஷயத்தை வச்சு மட்டும் தான் லாக் பண்ணுவாங்க. ஏன்னா அரசியல் பேச சொன்னால் அரசியல் பேச மாட்டாங்க, இந்த அவதூறை வச்சு லாக் பண்ணுவானுங்க. இனி அவங்களுக்குலாம் நெகட்டிவ் இருக்கு. இப்போ சீமான் அவர்கள் அந்த கட்சியில் இருக்கணும் பேச முடியாது, மற்ற கட்சியில் இருக்கவங்களும் பேச முடியாது. இப்போ நம்ம பேசலாம், தாராளமாக பேசலாம். இப்போ நீங்கள் முட்டு இல்லைங்க, நின்று பேசலாம். நம்ம அண்ணனுக்காக நின்று நீங்கள் பேசலாம், இனி வாதாடலாம். எல்லாருக்குமே ஒரு பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பிளாஸ்ட் தான் நம்ம காலம். பக்கா மாசு. நம்மள ஒருத்தன் இந்த சாட்டை குறைமருகன் அவனை இப்போ வர சொல்லுங்க. பொங்கி பேசினானுங்களே, மனைவியை பார்க்கல, பிள்ளைய பார்க்கல, இது என்ன நடுத்தருவில் விட்டு மக்களை எப்படி பார்ப்பார் அப்படி இப்படின்னு சொன்னீங்களாடா. நவ் ஸ்பீக்கரா டே சாட்ட மகனை கீழே நிறைய ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அவனை தேடி இந்த வீடியோ அவனை முடிஞ்சு அவனுக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பிவிடுங்க. அவருக்கு பர்சனல் இது இருக்குல்ல, டிஎம் பண்ணுங்க, இந்த வீடியோ அனுப்பிவிடுங்க. அவர் ரிப்ளை பண்ணணும். சாட்ட மகனை இதுக்கு ரிப்ளை பண்ற மைராண்டி, இவ்வளவு நாள் வந்து நீ வந்து என்ன பண்ணிட்டு இருந்த, அதை வச்சு மட்டுமே பேசிட்டு இருந்தாடா மைராண்டி. என்னெல்லாமும் பேசலடா. த்ரிஷாவுக்காக பொங்கிட்டாரு, இறங்கிட்டாரு, என்னெல்லாமும் பேசலடா. மாண்புமிகு மரியாதைக்குரிய, அது த்ரிஷாவுக்காக பண்ணது கிடையாது. அப்படி பார்த்தா இதுக்கு முன்னாலே த்ரிஷாவை வச்சு என்னெல்லாமும் பேசினாங்க. அப்போ அவர் அதெல்லாம் இறங்கி பண்ணலையே, யாருக்கும் அகேன்ஸ்டா பண்ணலையே. நீ எவ்வளோ பேசியிருப்ப, அப்போ ஒன்றை தானே அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். உடனே அதை அப்படியே மாற்றி இங்கே திரிச்சு விட்டானுங்க. இப்படி பெண்களுக்காக இல்லை, த்ரிஷாவுக்காக தான் பொங்குறாரு, மனைவிக்காக பொங்கல் அப்படின்னு சொல்லி. அப்படி மனைவிக்காக பொங்கல்னா எதுக்குறா அன்னைக்கு வாபஸ் வாங்கணும் மைராண்டி? இப்போ பதில் சொல்ற மைராண்டி, இதை அப்படியே மாற்றி விட்டுருவோம் அந்த சாட்டை. அவனுக்கு இதை டேக் பண்ணுங்க, அவன் இதுக்கு ரிப்ளை பண்ணி ஆகணும் மைராண்டி. இதை ஒன்று வச்சுமே அவன் அரசியல் பண்ணிட்டு இருந்தான். இதுக்கப்புறம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு அப்டேட் பார்ப்பீங்க, அப்போ தெரியும். சரி மக்களே, நன்றி வணக்கம் மக்களே. இது ஹாப்பியஸ்ட் நியூஸ். நிம்மதியாக தூங்குங்க, கோ வெல். இதுக்கப்புறம் அடிச்சு நவுத்தி தூக்கி போட்டு பாய் 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 பாய்.